12 months பேபிக்கு ஆயிடுச்சு. 1 இயர் பர்த்டே எல்லாம் கொண்டாடியாச்சு. இப்போ என்னென்ன கொடுக்கலாம்? பேபிஸ்க்கு வந்து போக போக 10 மந்த்ஸ்க்கு அப்புறமாவே நியரிங் 12 மந்த்ஸ் அப்போ வந்து ஹோம் ஃபுட்ஸே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். பேபிக்கு தனியா செய்யாம we have to incorporate நம்மளோட நார்மல் டயட். இப்போ நம்ம நார்மலா வீட்டில் பொங்கல் செஞ்சோம்னா, கிச்சடி செஞ்சோம்னா, இல்லை இட்லி செஞ்சோம்னா, தோசை செஞ்சோம்னா, இதெல்லாமே நம்ம வந்து ஒரு 10 மாசத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இதோட ஃபார்ம் கொடுக்கறது போக போக ஃப்ரம் செமி சாலிட் டு சாலிட் ஆகும். ஸோ இட்லி 10 மந்த்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட நல்லா வந்து மிக்சியில் போட்டு தான் கொடுப்பீங்க. போக போக நல்ல மத்தில் கடைஞ்சு 1 இயர் கிட்ட நீங்க அப்படியே பீசஸ் கூட கொடுக்கலாம். பேபியோட எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் நம்ம கொடுக்கும்போது அதுல இருக்கிற ஆடட் சால்ட், சுகர் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்க வந்து வீட்டில் பொங்கல் செய்றீங்கன்னா கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைக்கு தாளிக்காம, காரம் இல்லாம இதுவே நீங்க குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து குழந்தைங்களுக்கு 1 இயர் வர வர தே ஷுட் ஸ்டார்ட் ஈட்டிங் ஃப்ரம் த ஃபேமிலி பாட் அப்படின்னு சொல்றோம். ஸோ வீட்டில் நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அதுதான் குழந்தைக்கு. ஸோ 1 இயர் கூட நீங்க தனியா குழந்தைக்கு செய்றீங்க, இன்னும் ஃபுல்லா நம்ம சாப்பாடு மாதிரி வரல டாக்டர் அப்படின்னா நீங்க வீட்டில் சாம்பார் செய்றீங்கன்னா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பருப்பு, காய் எதேதோ உங்க சாம்பார்ல போடுறீங்களோ அதே வந்து குட்டி குக்கர்ல வந்து குழந்தைக்கு வச்சு கொடுங்க. கேரட் பொரியல் செய்றீங்களா, ஒரு கேரட் துண்டு சேர்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன சாப்பிட்றோமோ குழந்தையும் அதை வந்து சாப்பிட பழக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டேஸ்ட் உருவாகுது இல்லையா குழந்தைக்கு வந்து, இது நம்ம வீட்டு சாப்பாடு டேஸ்ட் வரணும். இது வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே முக்கியம்.